நேரம் காலம் இதெல்லாம் பார்க்காம இந்த ஐடி ஜாபில் ஒரு 8 வருஷம் தொடர்ந்து 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சுங்க. ஆமாங்க, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உயிர் போகிற வழியாக இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியலைங்க. ஹிப் பெயினாக இருக்கலாம், இல்லை பேக் பெயினாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக விட்டேன். பட் போக போக பார்த்தீங்கன்னா பெட்டை விட்டு கீழே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல, எது பண்ணாலுமே பெயின். அப்போ தான் நாங்கள் வந்து அப்போலோவில் போயிட்டு செக் பண்ணோம். அப்போ வந்து இமிடியேட்டாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனில் தாங்க தெரிஞ்சது எனக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருந்தது. டிஸ்க் ப்ரொலாப்ஸா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து L1 L2 L3 L4 L5ன்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு L3யும் L4ம் நகர்ந்துருச்சு. அதனால தான் வந்து அந்த எலும்பு நகர்ந்ததுனால தான் உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது. பட் இது வந்து க்யூர் ஆகிடும். 3 வீக்ஸ் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தால் க்யூர் ஆகிடும். தலைகாணி கூட ஹெட்டுக்கு வச்சுக்காதீங்க. அப்படியே படுத்த மாதிரியே பெட்டில் இருந்தீங்கன்னா சரியாயிடும். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஸ்டீராய்டு மட்டும் எடுத்துக்கோங்க பெயினுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சரியாச்சா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.